எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். காலையிலே ஒரு நல்ல வேலை என்னன்னா, ரேஷன் கடைக்கு போகிறோம். இந்த மாதத்துக்கான அரிசி, எண்ணெய், சிக்கன், ஒரு எண்ணெய், பால் அதெல்லாம் வாங்கின்னு வர ரேஷன் கடைக்கு போயின்னு இருக்கோம். நேற்று நைட்டு இந்த ஜகரா பகுதியில், அதாவது தைமா, கெசர், நயீம், நசீம், அந்த வாகா, அப்புறம் என்ன வேற என்ன பகுதி இருக்குது, சாத் அப்துல்லா, இவங்கெல்லாம் நிம்மதியாக தூங்கி இருக்க முடியாது. ஏன்னா அந்த 12:30 மணிக்கு போட்ட ஒரு வெடி என் ரூம்புலாம் அப்படியே அதிர்ந்துச்சு. நேற்று வீடியோல சின்னதாக தான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறமா நிற்கல. எப்பவுமே அதுமாரி மேலே வெடி வந்துச்சுன்னா உடனே சைரன் சவுண்டு வந்துடும். கொஞ்சம் அந்த பயம் இல்லாமல் நின்றுருவோம். ஆஹா வெடிக்கு போதுரா, சைரன் வந்துச்சு வெடிக்கு போதுறான்னு. ஆனால் நேற்று நைட்டு வெடிச்சதுக்கு அப்புறம் தான் சைரன் சவுண்டு வருது. என்ன பண்றது? என்னடா பாதி ஜனம் ரோட்டுக்கு வந்துடுச்சு திப்பு திப்புன்னு. எங்கடா நம்ம வீட்டு மேல என்ன வந்துருமான்னு சொல்லிட்டு அப்புறம் காலையிலே தகவல்னு பார்த்தா குவைத்தில் ஒரு 29 பேர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. எதுக்கு அந்த நடவடிக்கைனா, இந்த சில பகுதிகளை வந்து போட்டோ எடுத்ததுக்கு. அதில் 6 பேர் வந்து குவைத்திங்க, 23 பேர் வந்து வெளிநாட்டவர்கள் அப்படின்ட்டு தகவல் பார்த்தேன். அதுக்கப்புறம் அதே குவைத்தில் இந்த வடக்கு பகுதியில் வந்து 6 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டிருக்கான். இந்த வெடிபொருள் விழுந்து அந்த சிதறல்கள்லாம் விழுந்து அதனால் ஒரு 6 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. நல்லா கூட்டமாக இருக்குது. சரி, போய் டக்குன்னு வாங்கின்னு போயிடுவோம். ரேஷன் கடையில் வாங்கின பொருள் அரிசி, எண்ணெய், சர்க்கரை, பருப்பு, மில்க் பவுட்ரு, மில்க்கு, இந்த பொருள் மட்டும் தான் வாங்கினேன். அப்படியே முன்னாடி இருக்கிற ஜமையில் போய் சில பொருள் வாங்கினார் சொன்னாங்க. தக்காளி, உருளைக்கிழங்கு, பூண்டு, குக்கம்பர் ஒரு பாக்ஸு, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகா கொஞ்சம், கூஸ்பரா, பக்தரஸ், ஜிர்ஜீர், நானா அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கினேன். அப்புறம் முட்டை கொஞ்சம், ஒரு டோஸ்ட்டு கொஞ்சம், சம்மூன் ஸ்லைடர் கொஞ்சம், சின்னது அலிபு அது ஒரு 4 பாக்கெட் எடுத்துக்கினேன். அவ்வளோதான். அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து லிஃப்ட்டில் வச்சாச்சு. நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் சிக்கன் கிரேவி வந்துச்சு. அதனால் கொஞ்சம் போய் பரோட்டா வாங்கின்னு வந்துட்டேன். பசி எடுத்துக்கிச்சிங்க. காலையில் அரிசி மூட்டை தூங்கினாலே பசி எடுத்துக்குது. சுட சுட இருக்குது அந்த கிரேவி. வாங்கலாம். சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். தரமாக இருக்குது. வச்சு நாக் அவுட் பண்ணுவோம். திரும்ப என்ன வேலை வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். லெபன் ரோப் இது வேணுமா வந்து வாங்கின்னு போகிற முன்னாடி இருக்கிற கடையில். அப்புறம் உள்துறை அமைச்சகத்தின் துணை செயலாளர் பல காவல் நிலையங்களை போய் ஆய்வு செய்திருக்கிறார். அது இல்லாமல் அங்கே இப்போ நடக்கிற இந்த பிரச்சனை இதை பற்றிலாம் ஏதோ தகவல் கேட்டு அறிஞ்சிருக்கிறாருன்னு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதுக்கான வீடியோ தான் இது. அப்புறம் வேறு என்ன தகவல் பொறுத்து வந்து பார்ப்போம். லஞ்சு வந்திருக்கு, சாப்பிட்லாம். இது திறந்தா சாப்பாடு சிக்கன், இது திறந்தா கத்திரிக்காய் கொஞ்சம் பிசைஞ்சி. இந்த கத்திரிக்காய் பார்த்தாலே கட்டுப்பாகுதுங்க. அந்த பெரிய பெரிய கத்திரிக்காய் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காய் இருந்தால் தானே சாப்பிட. இந்த சிக்கனை போட்டு எடுத்து சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். தரமாக தான் இருக்குது, சாப்பிடுவோம். இந்த பிளாங்கெட்டில் எடுத்துன்னு போய் கத்தா 4 கொடுத்துட்டு வரணும். அது எங்கள் வீட்டுது கிடையாது, ஓனரோட தம்பி வீட்டுது. அந்த டிரைவரு அவங்க மேடம் பசங்க எல்லோரும் இட்டுன்னு கெசர் போகிறோம். நான் என்ன பண்ணியிருந்தேன்னு கேட்கவே என் கூட இருக்கிறவன் படுத்து தூங்கினுக்கிறான்னு என்னை கூப்பிட்டு வேலை வச்சுட்டு போகிறாங்க. குமார் இது எடுத்துன்னு போய் கத்தா 4 கொஞ்சம் கொடு, இங்கே இருக்கிற கடையில் இது வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஏடிஎம் கார்டும் கூடவே கொடுத்துருக்காங்க, பே பண்ணிடு அப்படின்னு. எடுத்துன்னு கொடுத்துட்டு வருவோம். குவைத்தோட சைபர் கிரைம் வந்து ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுச்சிருக்கு. என்னென்னா, இந்த குவைத் போர் இராணுவ நடவடிக்கை சம்மந்தமான ஃபோட்டோவோ இல்லை வேறு எதனா வீடியோவோ நீங்கள் பகிரக்கூடாது அப்படின்னு. அப்படி மீறி பகிர்ந்தால் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கு.
அப்போ நீ போடுற வீடியோலாம் எங்கேருந்து ப்ரோ எடுக்குன்னு கேட்டால், இது வந்து அஃபிஷியலாக அவங்களே வெளியிடுறது, இது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க இந்தமாரி நம்ம இந்த இடத்துல வீடியோ ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற இடத்துல போய் எடுத்து போட்டால் தான் பிரச்சனை. ஏன் இப்போ இதை சொல்கிறேன்னா, பின்னாடியே 2 வீடியோ வரும்போது அதனால தான். இந்த வீடியோ எதுக்கான வீடியோனா, இந்த ஈரான் தாக்குறதுனால சேதமடைஞ்சு சிதறி விழும் அந்த குண்டுகளை, அப்புறம் அந்த பாகங்களை வந்து இந்த குவைத் அமைச்சகம் வந்து சரியான முறையில் கையாண்டு எல்லா சேஃப்டி பற்றின்னு இருக்கிறன்ற மாரி ஒரு தகவல் ஒன்று வெளிவந்திருக்கு. அதுக்கான வீடியோ தான் இது. அப்புறம் இந்த ஒரு டேக் லைன் சொல்லி இந்த வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கு அஃபிஷியல் இந்த குவைத் கவர்மெண்ட்டு. என்னன்னா, குவைத்தில் விசுவாசமான குழந்தைகள் இருக்கார்கள், அதாவது குவைத்தில் விசுவாசமான குழந்தைகள் உள்ளனர் அப்படின்னு அந்த டேக்லைன் பண்ணி இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க தான் வந்து இந்த குவைத்தோட அரண் அப்படின்றாங்க. அப்படின்னா இவங்களாம் தான் இந்த குவைத்தை வந்து பாதுகாக்கிறாங்கன்ற மாரி அவங்கள பெருமைப்படுத்துகிற மாரி இந்த வீடியோ வெளியிட்டு இருக்கு. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப சிறப்பாக பாதுகாத்து, ரொம்ப எப்படி சொல்கிறது, முன்னெச்சரிக்கையாக சில விஷயங்கள் பண்ணி உண்மையிலே சிறப்பாக பாதுகாத்துனுக்குது. அவங்கள பெருமைப்படுத்துகிற மாரியும் இப்படிலாம் நாங்கள் பாதுகாக்கிறேன்றது இந்த நாட்டு மக்களுக்கு சொல்கிற மாரியும் இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான தகவல் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வேலை எப்படி வருதுன்னு பார்ப்போம், நாளைக்கு தகவல் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நாளைக்கா இல்லை நாளானிக்கா ட்ரம்ப் ஏதோ அறிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வெளியே வந்திருக்கு. அவர் என்ன அறிவிக்கிறாருன்னு பார்ப்போம். இந்த போர் முடியுதான்னு பார்ப்போம், குவைத் ஏர்வே திறக்குதான்னு பார்ப்போம். பொறுத்திருந்து எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகே பாய், நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.